சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா நடைமுறைக்கு சரிப்பட்டு வரல. நமக்கு கல்யாணம் ஆனவங்கிறதுக்காக அன்னைக்கு கூட நான் அப்படி ஒரு பொய் சொல்லனா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம். நீங்க என் வாழ்க்கையில இருந்திருக்க மாட்டீங்க. முடிச்சிட்டீங்களா? இது போயிட்டு இருக்கு மேடம். எப்ப முடிச்சிடுறேன்? சரி, சரிங்க மேடம். டேய் செல்வம், டேய் என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லடா, எடுத்த முடிவுல மகா ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவங்க மனசை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. உண்மையா இருக்கிறவங்க யாருமே தன்னோட முடிவுல உறுதியா இருப்பாங்க. அதுல உயிரே போனாலும் பின்வாங்க மாட்டாங்க. நீயும் அப்படிதான். ஆனா இதை செல்வம் நான் புரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுதுடா. ஆனா அம்மாவை நினைச்சாதான் அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. டேய் மகா சிஸ்டர் அவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னா நீ சொல்லிதான்டா ஆகணும். எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கையே இல்லை விஜய். இவர் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாமே அத்தைக்கு தெரியாதான் போகுது. அப்போ எது நடந்தாலும் அதை நாங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு எங்க அம்மா நல்ல முடிவு எடுக்கணுமே. என்ன முடிவெடுப்பாங்க? நாங்க வசதியானவங்க இல்லைங்கிறதே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம நான் என்னோட சம்பள பணத்தை எங்க வீட்டுக்கு தான் கொடுப்பேன்றதும், கல்யாணத்துக்காக எங்க வீட்டுல கொடுத்த நகையும் பணமும் போலிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தா அவங்களுக்கு என் மேலதான் கோபம் அதிகமாகும். இதெல்லாம் அவங்க பையன்தான் பண்ணாருன்னு சொன்னாலும் ஏன் அதை நீ மறைச்சன்னு அவங்க என் மேல தானே கோவப்படுவாங்க. அவர் அம்மா புள்ள, அம்மா சொல்றது தானே கேட்டாகணும். அப்போ உங்க அம்மா உன்னையும் மகா சிஸ்டரையும் பிரிச்சிருவாங்கன்னு சொல்றியா? ஒருவேளை அப்படி நடந்துருமோன்னு பயமா இருக்கு. உன் நல்ல மனசு கண்டிப்பா உங்க அத்தைக்கு புரியும். அவங்க நிச்சயம் உன்னை ஏத்துப்பாங்க. நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. ஆமாண்டா செல்வம், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்ற நம்பிக்கையில தானே இத்தனை பொய்யும் சொன்னேன். அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாம் உனக்கு சாதகமா தான் நடக்கும். கார்ல வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சார், நான் ஏஆர் கார்மெண்ட்ஸ் ஓனர் அஸ்வின். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். சரி சரி, நீங்க உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ சார். சார், நான் ஏஆர் கார்மெண்ட்ஸ் ஓனர் அஸ்வின் சார். வாங்க. என்ன விஷயம் சார்? சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட்? என் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக பேங்க்ல லோன் கேட்க போயிருந்தேன் சார். அங்கே செல்வம்னு ஒருத்தர் நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவே லோன் தரேன், ஆனால் என் கமிஷனை முன்னாடியே கொடுத்துருங்கன்னு சொன்னார் சார். அப்போ தான் ப்ராசஸே ஆரம்பிப்பாராம். எனக்கு அவர் மேலே கோபம் இல்லை சார். இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு தோணுச்சு சார். அவருக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அதுக்குள்ளே 2 லட்ச ரூபா பணத்தை வச்சு கொடுத்தேன் சார். அந்த பணத்தோட சீரியல் நம்பர் நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டோட அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் சார். அதை வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். சார், இதுதான் சார் நான் கொடுத்த கிஃப்டோட ஃபோட்டோ. ஓகே சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. அவரை அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அஸ்வின் சார், ஒரு பேங்க் ஸ்டாஃப்
உங்ககிட்டே வந்து கமிஷன் கேட்டு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது லஞ்சமாக பணத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த கிஃப்டையும் வாங்கிட்டு போகிறாருன்னு சொன்னால் அவர் என்ன முட்டாளா? உங்கள் கிஃப்டை வாங்கிட்டு போய் அப்படியே வீட்டில் வச்சுக்கிட்டு வரா? லஞ்சம் வாங்குற ஆஃபீஸரு கொடுக்குற உங்களோட புத்திசாலியாக இருப்பார். உங்களுக்கும் செல்வத்துக்கும் ஏதோ ஒரு பகை. அவரை சிக்க வைக்கணும் அதானே? அதோட ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை கைது பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நீங்கள் சொல்கிறது தான் சரி. எனக்கு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னா இல்லை, ஒரு நாள் லாக்கப்பில் உட்கார வச்சா போதும். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? மகா, ஏமாந்தீங்களா? நான் மதி பேசுறேன் மாமா. டேய் குட்டி, இது என்ன விளையாட்டு? அத்தை உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் தான் கால் பண்ணேன். குட் நியூஸா? அது என்ன குட் நியூஸ்? நானும் அத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போறோம். சரி, அதுக்கு? மாமா, நீங்க இன்னும் எல்கேஜியே பாஸ் பண்ணாம இருக்கீங்க. ஏன்டாமா அப்படி சொல்ற? உங்களுக்கு புரியவே இல்லை மாமா. அன்னைக்கு கோயிலுக்கு வர சொன்னப்ப கூட அப்படிதான் சொன்னீங்க. ஓ, இப்போ என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர சொல்ற அதானே? அப்பாடா, இவ்வளோ நேரம்